ஜேஎஸ்பி நர்சரி செல்வராஜ் பேசுகிறேன். இது வண்டலூர் வாலாஜாபாத் ரோடு கர்சங்கால் இந்த இடத்துல இந்த கார்டன் இருக்குது. இங்கே நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணும். அதுபோல் நம்மள்கிட்ட அவ்வளோ வெரைட்டிங்க நீங்கள் செடிகளை பார்க்கலாம். நிறைய விதவிதமான செடிகள், வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான செடிகளும் பார்க்கலாம். நீங்கள் வாங்க உள்ளே போகலாம். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய செடிகள் வந்து ஆர்கிட் வகைகள். அது வந்து நமக்கு நிழலில் வளரக்கூடிய வகைகள், காற்றுல இருக்கிற சக்தியை கிரகிச்சிக்கக்கூடிய வகைகள் செடிங்க இது. ஆனால் இதுக்கு வந்து நிழல் இருக்கணும், ஒரு கூலிங்கான கிளைமேட்டோடு இருந்தால் ரொம்ப நல்லா ஈஸியாக வளரக்கூடிய செடிங்க இது. இது எல்லாருமே வளர்க்கலாம். ஆனால் அந்த சூழலை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணால் தான் அதை நீங்கள் வளர்க்க முடியும். அதுக்கு தேவையானதை நீங்கள் ஆலோசனை வேணாலும் எங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் சொல்லி கொடுப்போம். இதை நீங்கள் ஈஸியாக வளர்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது செடிகள் வளர்ப்பதற்கு தேவையான சில மெட்டீரியல்கள்லாம் நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது. மருந்து வகைகள், பூச்சி கொல்லிகள் எல்லாம் ஆர்கானிக் முறையில் உள்ள தான் வச்சுருக்கோம் நாங்கள். வாங்க அதையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இங்கே தேவையான பூச்சிக்கொல்லி மருந்திலிருந்து அதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மெட்டீரியல் நிறைய நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், இதை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்துறதுக்கு தேவையான அனைத்து வகையான மெட்டீரியலும் இங்கே கிடைக்கும். அதுக்கு உரம் வாங்க உள்ளோம். ஆமாம், இங்கே நமக்கு தேவையான சீடுகள், மாடி தோட்டத்துக்கு தேவையான சீடுகள், அது நீங்கள் வந்து காய்கறிகள், பூ விதைகள், எல்லா விதைகளும் இங்கே கிடைக்கும். காய்கறியில் வந்து ஒரு 5 விதமான கம்பெனி விதைகள் நம்ம வந்து வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாமே வாங்கி பயன்படுத்தலாம். அந்த டேட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்ம வச்சுருப்போம். எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் வச்சுருக்க மாட்டோம், கம்பெனிக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவோம். அதனால் நீங்கள் நல்ல குவாலிட்டியாகவும் வெரைட்டியாகவும் நீங்கள் இங்கேருந்து எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். மாடி தோட்டம், வீட்டு தோட்டத்துக்கு தேவையான அனைத்து வகையான விதைகளும் இங்கே கிடைக்கும். அதை சார்ந்து தொட்டி, உரம், அது க்ரோ பேக் வகைகள்லாம், அது அப்புறம் மாடி தோட்டத்துக்கு தேவையான அந்த ட்ரெயின் செல் எல்லாமும் இங்கே கிடைக்கும். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கே பூச்செடிகள்லாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம். சாமந்தி பூ, ரோஜா, அது சார்ந்த பூ வகைகள்லாம். இங்கே இருக்கிறது வந்து ஜெர்பரா அப்படின்ற பூ. அது வந்து நிழலும் கொஞ்சம் நிழல் சார்ந்த இடங்களில் நீங்கள் வைக்கலாம். போர்ட்டிகோ மாதிரி உள்ள இடங்கள், அது போல் இடங்கள்லாம் அந்த ஜெர்பரா செடியை நல்லா வளர்க்க முடியும் நமக்கு. அதை தாண்டி இங்கே குரோட்டன்ஸ் வகைகள்லாம் நிறைய பார்க்கலாம். தொங்க விட்டு நீங்கள் அழகுபடுத்தக்கூடிய செடிகள், ஃபர்ன்ஸ் வகைகள். அது இதே போல் இண்டோர் வகையை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஜிசி பிளான்ட்டு, அக்லோனிமா, கோல்டன் விக்டோரியா, இதே போல் நிறைய வகையான செடிகள் அதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் பூச்செடிகள்லேருந்து இந்த நிழலில் வளரக்கூடிய செடிகளை நம்ம இங்கே அட்டன் பண்ணலாம். வாங்க அடுத்து பார்க்கலாம். இங்கே நிழல் வகையான செடிகள், மில்க் பேம்பு அப்படின்ற ஒரு ரகம், ரப்பர் பிளான்ட் அதெல்லாம் பார்க்குறோம், மினி பேம்பு, இது போல் வகைகள் செடிகளை பார்க்கலாம். ரப்பர் பிளான்ட்லேயே நிறைய வெரைட்டிகளும் விதவிதமான செடிகளும் நம்மள்கிட்ட இருக்கும். நம்ம நர்சரியை பொறுத்த அளவில் நீங்கள் ஒரு தரம் வந்தாலே உங்களுக்கு இன்னும் நிறைய வெரைட்டிங்க இருக்குது, இன்னொரு தரம் வந்து தான் நம்ம அதை வந்து பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நோக்கங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். யாரும் ஒரே நாளோட எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ விதவிதமான செடிகள் வந்து நம்ம கையில் இங்கே இருக்கும். இந்த குரோட்டன்ஸு, இண்டோர் வகையை தாண்டி சர்க்குலன்ஸ், கேக்டஸ் வெரைட்டிகள், அதை சார்ந்து உள்ள செடிகளும் நிறைய நீங்கள் வைக்கலாம். 24 மணி நேரமும் காற்றை சுத்தம் பண்ணக்கூடியது தான் அந்த ஸ்னேக் பிளான்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய செடி இது. அதனால் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக வளர்க்கலாம். அதுக்கு தேவையான ஒரு ஆலோசனைகள் அதை இப்போ எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு அதில் ஏதாவது டவுட்னாலும் எங்களுக்கு வந்து நீங்கள் கேட்கலாம், அது சொல்லி கொடுப்போம். நம்ம எல்லா வகையான சர்க்குலண்ட்டு, கேக்டஸ் வகைகளும் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நிறைய இங்கே தொடர்ச்சியாக ஒரு தரம் வந்தவர்கள் திரும்ப வரணுங்கிற சொல்கிற அளவுக்குன்னா அதுலேயும் ஒவ்வொன்றிலையும் வெரைட்டிகள் நிறைய வச்சுருப்போம். சர்க்குலண்டாக இருந்தாலும் அதுலேயும் நிறைய இருக்கும், கேக்டஸும் இருக்கும், இண்டோர் பிளான்ட்ஸ் வெரைட்டிகளும் நிறைய இருக்கும். அதை தாண்டி பழ வகைகள், நம்ம பூச்செடிகள் எல்லாமும் அங்கே பார்க்கலாம். நிறைய அதுவும் சார்ந்து நிறைய வச்சுருக்கோங்க. அதுவும் நீங்கள் பார்க்கலாம், நிறைய இங்கே இருக்கும். இதில் நிறைய பார்க்கலாம் விதவிதமான ஃப்ளவர், பூ வரக்கூடிய ரகங்கள் எல்லாமும்.
பூ வரக்கூடிய சர்க்குலண்ட் வெரைட்டிகளை நம்ம வந்து நிறைய வச்சுருக்கோம். கேக்டஸும் அதே போல் வச்சுருக்கோம் நிறைய. அடுத்து பார்க்கக்கூடியது நிழலில் வளர்க்கக்கூடிய அந்த பெட்ரா குரோட்டன்லாம் கூட உங்களுக்கு நிழலில் வளரக்கூடியது. இது அந்த நிழலில் கலர் உள்ள குரோட்டன். அது வந்து சைனா டால் அப்படின்னு ஒரு இண்டோரில் வளர்க்கக்கூடிய ஒரு கிரீன் பிளான்ட்டு. அதுக்கு அடுத்து சைனா பாக்ஸ்னு ஒரு பிளான்ட் சொல்கிறாங்க. இது முறையா அப்படின்ற செடியோ சார்ந்தது. நிறைய பூ வரும், வாசனை உள்ள செடி. அந்த செடிகளை வந்து ஒரு அடர்த்தியாகவும் புஷ்ஷியாகவும் பார்க்கக்கூடிய இது பார்க்கலாம். நீங்கள் நிறைய பூவும் பூத்துக்கிட்டே இருக்கும். அது அந்த வகைகளும் நல்லா இருக்கும். இந்த அதுபோல் செடிகளும் நிறைய நம்ம அங்கே வச்சுருக்கோம். அதே போல் மூங்கில் ரகங்களும் நிறைய வச்சுருக்கோம். அதை பற்றியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இது போல் குரோட்டன்ஸ் வகைகள் சின்னதாகவே இருக்கணும், ரொம்ப உயரம் வராமல் இருக்கணும்னா நம்ம இது போல் குரோட்டன்ஸ் வகைகளை பார்க்கலாம். நீங்கள் நம்ம அதையும் வச்சுக்கலாம். அடுத்து இந்த பூ வகைகளில் ரங்கோன் மல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மல்லி வகை அடுக்காக இருக்குது. இது வந்து உங்களுக்கு சிங்கிள் நிறைய பார்த்துருப்பீங்க. இது அடுக்கு, ஆனால் வாசனையும் உள்ளது. இது நல்ல அடுக்கு பூவாக இருக்கும். ஒரு கொடியாக வளர்க்கக்கூடிய செடி வகை. இது நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும். நல்ல பூ வகை. பூ வகைகளில் எடுத்துக்கிட்டோம்னாலே நிறைய நீங்கள் பார்க்கலாம். அந்த ஜெட்ரூபா அப்படின்ற ஒரு பூ வகை இருக்குது. அதுவும் நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும். ஜெட்ரூபா அந்த பூ வகை. அதுக்கப்புறம் லிக்கோடியா அப்படின்னு ஒரு பூ வகையும் இருக்குது. அதுவும் நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார். நெல்லிக்காய் இது வந்து ஒரு அது கருநெல்லினா உங்களுக்கு அந்த சாதாரண தோற்பு நெல்லி, இந்த நெல்லியில் வந்து இது வந்து கருநெல்லி அப்படின்னு ஒரு புது ரகங்கள். இந்த ரகங்கள்லாம் வந்து இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுனால, இந்த செடி பெரிய செடியாக இருக்கிறதுனால ஒரு 800 ரூபாய் இருக்குது. இது சின்ன செடியாக இருந்தாலே ஒரு 300 அப்படி இருக்கக்கூடிய வகை. ஆனால் இது வந்த புதுசில் ரொம்ப விலை இருந்துச்சு. இப்போ நிறைய உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. விலை குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இந்த ரகங்கள். கருநெல்லிக்காய் அது மருத்துவ குணங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு. ஆமாம், இது வந்து ஈஸியான இதில் மருத்துவ குணங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு. இது போல் நெல்லிகள்லாம் நமக்கு வந்ததுன்னா ரொம்ப உடல் ஆரோக்கியத்துக்கு மெடிசினல் மாதிரி இது வந்து நல்லா இருக்கும். நல்ல மருத்துவ பயன் நிறைய உள்ளது. அதனால் நீங்கள் அதை வந்து வளர்க்கலாம். நல்லது. ஒரு கஸ்டமர் வளர்த்தா கூட நல்லா பயன்படுத்துவாங்க, பயன் தரலாம். நல்ல வெயிலில் போட்டு வளர்க்கலாம். ஆனால் இந்த நெல்லிக்காயை பொறுத்தளவில் நீங்கள் எப்படி அதை பராமரிக்கணும்னா, ஒரே நெல்லிக்காய் வச்சு காய்க்க வைக்க முடியாது. இதுக்கு மகரந்த செயற்கைக்கு இன்னொரு நெல்லிக்காய் மரம் வைக்க வேண்டியது. 2 நெல்லிக்காய். எதுக்கு ஒரு தென்னை மரம் வளர்க்கக்கூடாது, 2 தென்னை மரமாக வைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, ஒரே மகரந்தங்கள் ஒரே மரத்தில் சேர்ந்து காய்க்கிறது இல்லை. அதனால் அது வந்து 2 செடியாக வைக்கணும். 2 மரமாக வச்சாதான் அதனுடைய உங்களுக்கு காய் நிறைய காய்க்கும், நல்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனால் இதை நீங்கள் அது போல் தான் பயன்படுத்தணும். சில விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாத இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இது பழக தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஸ்டார்லைட் குரோட்டன்ஸ். இது வந்து நீங்கள் நல்ல வெயில் இடங்கள், நம்ம வீட்டுக்கு முன்னால் நல்ல வெயிலான இடங்களில் வளர்க்கக்கூடியது. அதே போல் கோல்டன் தூஜா. அது வந்து நல்ல உங்களுக்கு இன்டோருக்கு வச்சா கலர் வராது. வெயிலில் வைக்கக்குள்ள நல்ல பளிச்சுன்னு அந்த கோல்டு கலரை அந்த செடி இலையில நம்ம பார்க்க முடியும். அதனால் நல்ல சூரிய ஒளி இருக்கிறதுல அதெல்லாம் வளர்க்கலாம் நீங்கள் அழகாக. அப்புறம் பாம்ஸ் வகைகள். இது நந்தியாவட்டை அப்படின்ற ஒரு பூ. நந்தியாவட்டையில் திக்கான இதழ் உள்ள நந்தியாவட்டை பூனாலே நீங்கள் அது மெலிசா நைஸாக இருக்கக்கூடியது தான் பார்த்துருப்பீங்க. இது ஒரு திக்கான பூ. இதை வந்து மல்லிகைப்பூ மாதிரியும் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டில் பூ இல்லாத அந்த காலங்களில் இந்த பூவை மல்லிகைப்பூ மாதிரி கட்டி வச்சு விற்கிறாங்க. சில பேர் மல்லிகைப்பூன்னு இந்த பூவை எடுத்துகிட்டு வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இது அதுதான் இந்த நந்தியாவட்டை பூ தான். இது திக்கான இதழ் இருக்கும். அரளிப்பூ, கஸ்தூரி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் நம்ம ரோடு ஹைவே எல்லாம் கூட நிறைய வச்சுருப்பாங்க. மாடு ஆடுகள் மேயாத பூச்செடி இது. பூ வந்து சாமிக்கும் பயன்படுத்துகிறாங்க. அது நிறைய பூத்து குலுங்கும். நல்ல ட்ரையான இடத்துல வளரக்கூடிய செடி. அது அதிக தண்ணி தேவை இருக்காது இந்த செடிக்கு. அதனால் ஹைவே ரோட்லலாம் நடுப்புற போட்டு வச்சுருப்பாங்க அந்த பூக்களை. அடுத்து வந்து காகிதப்பூவை பொறுத்த அளவில் ஒரு சின்ன இடத்துலையே நிறைய பூக்கும். ஒரு தொட்டிகள்லேயே வச்சு பூக்க வைக்கலாம். அதுவும் ட்ரையான இடத்துலையே நல்லா பூக்கும். அது நல்லா கட் பண்ணி விட்டு திட்டமாக அழகாக புஷ்ஷியாக வச்சு நம்ம நல்லா பூக்களை பார்க்கலாம். காகிதப்பூ. அந்த பக்கம் இருக்கிறது வந்து முசோண்டான்ற ஒரு பிங்க் கலர். முசோண்டான்றது ரொம்ப பழைய காலத்து பூக்கள்.
அப்போ நிறைய வீடுகள் பங்களாக்கள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த பூக்களை முன்னால் வச்சுருந்துருப்பாங்க. ரொம்ப பழமையானது, ரொம்ப பூத்து எப்பயுமே பூ இருக்கும். ஒரு பெரிய புதர் மாதிரி உள்ள செடி வகை அது. செடி ஃபுல்லாக பூவாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வந்து கலர்கள் நிறைய இருக்குது, வெள்ளை, சிகப்பு, ஆரஞ்சு கலர், அதுபோல் நீங்கள் அது நிறைய கலர் பார்க்கலாம். பிங்க்கு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி எல்லா கலரும் வச்சுருக்கோம் நாங்கள். அது நீங்கள் நிறைய வெரைட்டிகளை பார்க்கலாம் நீங்கள். அடுத்து இந்த பாரிஜாதம் அப்படின்னு, இதுவும் வந்து நல்லா ஒரு தொட்டிலே வச்சு வளர்க்கக்கூடிய பூ, நல்ல வாசனை இருக்கும். அது சாமிக்கும் பயன்படுத்தலாம். பாரிஜாதம்னு சொல்கிறாங்க. இதனுடைய பூ வந்து நல்ல வாசனை இருக்குங்க. கலர் கூட அப்படி மாறக்கூடிய தன்மை இருக்கும் அதுக்கும். பாரிஜாத பூ இதுதான் அந்த கருநெல்லின்னு ஒரு ரகங்கள் இப்போ புதுசாக வந்திருக்குன்னு சொன்ன கருநெல்லி வகை. இது நல்ல பயனுள்ள, மருத்துவ பயனுள்ள காய்கள். இது நெல்லியிலே நல்ல ஆப்பிளை விட அதிக சத்து உள்ளது நெல்லின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுலேயே கொஞ்சம் மருத்துவ பயன் நிறைய உள்ள நெல்லிக்காய் மரம். அடுத்து பார்க்கலாம். இந்த மாமரம் வந்து உங்களுக்கு ஒரு தொட்டிலே வச்சு நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மாமரம். இது நீங்கள் தாய்லாந்து மேங்கோ அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு மினி வெரைட்டி தான். நிறைய காய்க்கும். நம்ம தொட்டிலே வச்சுக்கிட்டு காய்க்க வைக்கலாம். அதுக்கு தேவையான சத்துக்கள்லாம் கொடுத்தோம்னா நல்லா காய்க்கும். காயும் பழமும் கூட வரக்கூடியது. இது இனிப்பும் நல்லா இருக்கும். நல்லா பழமாயிட்டுனா நல்லா சுவையாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன இடத்துல காய்க்க வைக்கணும். இது போல் வகைகள் நிறைய இருக்குது. இது மாமரம் மட்டும் இல்லாமல் தொட்டிலேயே மாடி தோட்டத்துக்கு காய்க்க வைக்கக்கூடிய மர வகைகள்லாம் நிறைய நீங்கள் இங்கே பார்க்கலாம். எல்லா பழங்களும், பழ வகைகள்னு எடுத்துட்டோம்னா வந்து ஸ்டார் ஃப்ரூட்லேருந்து இதை போல் மாங்காவிலே மாம்பழத்துலேயே நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம். சாத்துக்குடி, சப்போட்டா, கொய்யா, மாதுளை, எலுமிச்சம், இதெல்லாம் கூட நம்ம அந்த தொட்டிலே காய்க்க வைக்கிற மாதிரி எல்லா வகையும் புது புது பழங்கள்லாம் வச்சுருக்கோம். பால் பழம், எக்கு ஃப்ரூட்டு, இதெல்லாம் கூட நீங்கள் நிறைய புது பழங்களை இங்கே நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். கொஞ்சம் ஆனால் நீங்கள் வரக்குள்ள நிதானமாக வரணும். கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்து வாங்கணுன்ற டைம் இருக்கணும். அப்படி வரணும். அவசரத்தில் வந்தால் நீங்கள் அவ்வளோ வெரைட்டி இங்கே பார்க்க முடியாது. அவ்வளோ இருக்குது. அவ்வளோ நீங்கள் இப்போ நிதானிச்சிங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. பார்த்து நீங்கள் வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு போகலாம். இங்கே இந்த இது வந்து நல்ல நிழல் தரும் மரம், கிளிட்டோரியா இதனுடைய பேர். இது நல்லா படர்ந்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலையே பார்த்தா தெரியும். அமேசான் காட்டில் இருக்கிற மரம் மாதிரியே இருக்குது. ஆனால் அங்கே உள்ளது தான் இந்த மரம். இது நம்ம இடத்துலலாம் வந்து இது பாதிரின்னு முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பாதிரின்றது வேறு, இது கிளிட்டோரியா இதனுடைய பேர். ஆனால் நல்ல பூ அழகாகவும் இருக்கும். இது பூக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த மரத்தினுடைய பூக்கள் இருக்க அப்படியே அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆச்சரியப்படுற அளவுக்கு பூக்க ஆரம்பித்த பிறகு தொடர்ந்து பூக்கள் நிறைய அப்படி பரவிக்கிட்டே இருக்கும். ஒரு லைட்டான வாசனை இருக்கிற பூ இது. அடர்த்தியான நிழல். அது கீழே வந்து நம்ம இருந்தோம்னாவே நமக்கு வந்து ஒரு ஏசியில் இருக்கிற மாதிரி, ஒரு சாதாரணமாக மரத்து நிழலில் இருந்தால் அப்போ ஏசியில் இருக்கிற மாதிரி அந்த அந்த கூலிங், சில்னஸ் அங்கே காற்றுல எப்படி இருக்குன்னா அது சுத்தப்படுத்தி கொடுக்குற காற்று அவ்வளோ உங்களுக்கு நமக்கு ஜில்லுன்னு இருக்கும். அப்போது பாருங்கள், இயற்கையான ஏசி. இப்போ நம்ம செயற்கையான ஏசிகளெல்லாம் ரொம்ப பயன்படுத்தி தான் என்ன பண்ணுறோம், ஓசோன் படத்தில் ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். அதனால் இயற்கையான மரங்களை நிறைய நம்ம வளர்க்குறது, இயற்கை சார்ந்த அந்த சூழலில் நம்ம வாழறதுக்கு கொஞ்சம் பழகிட்டோம்னா சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாத்துக்க முடியும். அதுக்கு தேவையான சில மரங்கள்லாம் வச்சுருக்கோம். அதுக்கு இயற்கையான உணவாகவும் அது இயற்கையான சத்துள்ள காற்றாகவும் மாற்றுறதுக்கு இதை போல் மரங்களெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வளர்க்கணும், பயன்பெறணும். வாங்க இன்னும் ஒரு சில மரங்கள் எல்லாம் பார்ப்போம். இந்த மூங்கில் நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா. இந்த மூங்கிலில் நிறைய முள் இருக்காது. மரத்தினுடைய தன்மையும் மெலிசாக தான் இருக்கும். நல்ல வேகமாக வளரக்கூடியது, பார்க்க அழகாகவும் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து வீட்டு தோட்டங்கள், வீட்டில் இருக்கிற தோட்ட வகைகளில் வச்சுக்கிட்டோம்னா மூங்கிலை பொறுத்த அளவில் காற்றை சுத்தம் பண்ணக்கூடிய வகையில் 12 மடங்கு அதிகமாக அந்த காற்றை சுத்தம் பண்ணும். அதனால தான் மூங்கில் செடியை வளர்க்கணும். முடிஞ்ச வரை தெரிஞ்சவங்க அதை நம்ம வந்து வீடு பக்கத்தில் வச்சுக்கிட்டா நல்லது. சிலர் வந்து இதை வளர்த்தா ரொம்ப காடு மாதிரி ஆகிடும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதை நம்ம வளர்க்குற முறையில் அதை திட்டமாக வெட்டி கட் பண்ணி கரெக்டான முறைக்கு நம்ம வளர்த்துக்கலாம். ஆனால் மூங்கில் வந்து 12 மடங்கு காற்றை சுத்தம் பண்ணக்கூடிய செடி. இதில் வந்து நிறைய வகைகள் இங்கே இருக்குது, பார்க்கலாம். அது ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். இந்த மூங்கில் நம்ம பார்க்குறோம். இப்போது அடுத்து நான் இதுலேயும் நிறைய வெரைட்டியாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது நம்ம மூங்கில் வகைகளை பார்க்குறோன்னா, இது வந்து எல்லோ பேம்பு அப்படின்ற வகையில் பெரிய மரங்களாக ஆக்கக்கூடியது. இந்த மரங்கள் வந்து ரொம்ப இந்த இடத்துக்கு வந்தோன்னாவே தனி சில்னஸ் வந்துடுச்சு. இங்கே வந்து காற்றுல ஈரப்பதம் இருக்குது.
ஈரப்பதத்தை எந்த அளவுக்கு கொடுக்குதுன்னா இப்போ காற்றுல 12 மடங்கு சுத்தம் பண்ணுதுன்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல அவ்வளோ சில்னஸ் இருக்குது. இப்போ பக்கத்தில் இது பக்கத்தில் வளரக்கூடிய செடிகள். ஆனால் பூமியில் நம்ம இந்த பக்கத்தில் ஏதாவது பூமியில் ஒரு செடியை நட்டுட்டோம்னா அதனுடைய வேர் வந்து இங்கே பக்கத்தில் வைக்கிற செடியை வந்து வளர விடாது. அதே சமயத்தில் ஒரு தொட்டிலையோ அதுக்கு பூமிக்கும் தொடர்பு இல்லாமல் கொஞ்சம் தள்ளி மேலே வச்சிட்டோம்னாலே அப்போ அந்த காற்றுல வந்து அந்த சூடான பதத்தை குறைக்கிற உடனே செடியினுடைய தன்மை நல்லா வளர்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதனால தான் மரத்துக்கு எந்தெந்த மரத்து நிழலில் வளர்க்கக்கூடிய செடிகள் வந்து இப்போ பூச்செடிகள் ஆர்கிட்னு ஒரு செடி சொன்னேன் இல்லைங்களா, அது போல் செடிகள் எல்லாம் அந்த மரத்து நிழலில் நீங்கள் வளர்க்கக்குள்ள காற்றுல ஈரப்பதம் இருக்கிறதுனால நல்லா வளரக்கூடியது. அந்த இடத்துல வந்து தேவையான சத்துக்களும் அந்த காற்றுல கலந்துருக்கும். நம்ம சுவாசிக்கிற காற்றுல எவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? நமக்கு காற்றை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆரோக்கியமாக வாழக்குள்ள தான் அந்த சூழல் உங்களை சரியாக வாழ வச்சுருக்கு. அந்த சூழல் சுற்றுச்சூழல் தான் உங்களை நல்ல முறை ஆரோக்கியமாக வச்சுருக்கு அப்படின்றத நீங்கள் உணர முடியும். அப்போ இது போல் உணருங்காலம் பக்கத்தில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி சரியான இடங்களை தேடி நம்ம நம்மளுக்கு பழகிட்டோம்னா நம்ம இன்னும் வருங்காலத்தில் இருக்கிற இந்த இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்திகளெல்லாம் நம்ம உருவாக்க முடியும். நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இது போல் நிறைய வகைகள் செடிகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். சிலர் மூலிகை வகை செடிகளெல்லாம் பற்றி நிறைய சொல்லி கொடுப்பாங்க. மூலிகையை சாப்பிட்டா உடனே நமக்கு வந்து மருத்துவ பயன் அடையலாம். ஆனால் காற்றுல எந்த அளவுக்கு அந்த மருத்துவ பயன் இருக்குது, அதில் எந்த அளவுக்கு அந்த நமக்கு சத்து இருக்குது, அதை நம்ம சாப்பிட்றோம் உணவாக எடுத்துக்காமல் சுவாசிக்கிற காற்றுலேயும் சத்து கலந்துருந்தால் நம்ம எனர்ஜியான உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வாழ வச்சுக்கிறதுக்கு அது தேவையான உங்களுக்கு பக்கபலமாக நின்று அது வேலை செய்யும். அதுக்காக தான் இதை போல் இடங்களில் வரணும். இதை சார்ந்த சிந்தனை உள்ளவர்களோடு நீங்கள் எல்லாம் வந்து அதை கலந்து பேசினா உங்களுக்கு அதுக்கு நேரத்தை ஒதுக்கி அவங்களோட பேசக்குள்ள தான் எந்தெந்த செடியில் எவ்வளோ சக்திகள் இருக்குது, எவ்வளோ அதனுடைய நம்மளை வாழ வைக்கக்கூடிய எவ்வளோ பவர் இருக்குன்றதை நம்ம உணர முடியும். அதை சேர்ந்த சிந்தனைகளை நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் அதை சார்ந்து என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் அவங்களுக்குன்னா அதெல்லாம் நல்லா சொல்லிக் கொடுப்பேங்க. இப்போது நம்ம நிறைய மர வகைகள் பார்க்கலாம். மர வகைகள், இந்த மரத்துக்கு பேர் வந்து செக்குலியா அப்படின்ற ஒரு மரம். ரொம்ப வேகமாக வளரக்கூடிய மரங்கள் இது. அதனுடைய விதைகள் வந்து நம்ம வந்து பாதாம், பருப்பு, பிஸ்தா அது மாதிரி உள்ள நல்ல எனர்ஜியான சத்துள்ள இதுவாகவும் இருக்கும். இந்த மரத்தினுடைய உங்களுக்கு பெரிய மரங்களும் நம்ம காட்டுறோம், அதையும் பாருங்கள். அதுதான் அந்த செக்குலியா மரம் வந்து நல்லா வேகமாக வளரக்கூடியதும் பார்க்க லேண்ட்ஸ்கேப் அது போல் சம்மந்தமானவங்களும் நிறைய வச்சுருப்பாங்க. அந்த மரங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த மரம் வந்து நல்ல வேகமாக வளரக்கூடிய மரங்கள். இது வந்து நமக்கு கிரீன் பச்சை கலரில் மூங்கில் மரம். இதுதான் வந்து இயற்கையாக நமக்கு வந்து நம்ம ஊர் மரம் அப்படின்னு சொல்லுறோம். இப்போ புது மரங்கள்லாம் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து பச்சை மூங்கில். இதில் வந்து இன்னும் நிறைய மூங்கில் வகைகள்லாம் காட்டுறேன். இப்போது நீங்கள் அது பாருங்கள். பச்சை மூங்கிலில் வேறு ரகங்களும் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த மூங்கில்லாம் வந்து கொஞ்சம் வேகமாக வளரக்கூடிய மூங்கில். இந்த மூங்கில் வந்து என்னன்னா அதனுடைய குருத்துகள், அந்த தண்டுகளை வந்து நம்ம சாப்பிட்லாம். அந்த உணவாக அந்த குருத்துகள் வரும். வளர வளர பெரிய பெரிய அந்த தண்டுகள் வரும். அதை எடுத்து நம்ம கட் பண்ணி சாப்பிடக்கூடிய மூங்கில் வகை. இதில் இன்னும் நீங்கள் வேறு இதிலே இலைகள் வந்து வெள்ளை கலரில் உள்ளது, வேறு மரம் அழகுக்காக உள்ளது இருக்குது. அதையும் பார்க்கலாம். நீங்கள் அதையும் அந்த பக்கம் வாங்க, நம்ம அதையும் பார்ப்போம். கலர் இலை உள்ள மூங்கில். இது வந்து பச்சை கலர் இருக்குது, வெள்ளை கலர் இருக்குது. அதே போல் மூங்கில் மாதிரியே உள்ள புல் வகைகளும் இருக்குது. மூங்கில் வந்து அவ்வளோ மருத்துவ பயன் நமக்கு வந்து ஆரோக்கியம் கொடுக்கறதுல நம்பர் 1 செடிகளும் மூங்கில் வகைகள் இருக்குது. வந்து புல் வகைகள் நமக்கு வந்து புல்லை எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோன்னா, நம்ம தோட்டம், மாடி தோட்டம், வீட்டு தோட்டத்துக்கு அழகுபடுத்துகிறோன்றதை தாண்டி இந்த புல் தரைகளில் வெறும் காலோடு நடக்கக்குள்ள நமக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியம். பாதம் வழியாக இதில் நமக்கு பயன் பெறலாம். ஏன்னா அவ்வளோ மருத்துவ பயன் இந்த புல்லுக்குள்ளேருந்து நமக்கு கிடைக்கும். அதனால தான் புல் நம்ம வீட்டுக்கு முன்னால் புல் தோட்டங்கள், மாடி தோட்டங்கள் இது போலாம் போடக்குள்ள இந்த தோட்ட வகைகளில் போட்டு இந்த புல்லுகளை அழகாக வளர்த்துட்ட பிறகு அதில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வெறும் காலில் நம்ம நடந்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த பாதம் வழியாக நமக்கு வந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ எல்லாமும் நமக்கு வந்து சுவாசிக்கிற காற்று எப்படி நமக்கு இருக்குதோ அதே போல் நம்ம எந்த ஒரு பொருளை தொடுறோமோ அப்போ பாதம் வழியாகவும் நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த புல் வகைகள்லாம் போட்டு அதை கரெக்டான முறையில் நம்ம வந்து நடந்துக்கணும், நல்லா பயன்படுத்திக்கணும். பயன்படுத்துறதுக்காக தான் போடணும். சில பேர் அழகு மட்டும் போட்டு வச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. அதை பயன்பெறவும் பயன்பெறவும். அதனால் வீடு தோட்டம், மாடி தோட்டத்துக்கு கரெக்டாக இந்த புல்லுகளை போட்டு அதில் நடக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதே நீங்கள் பயன்படுத்தலாம். மல்லி வகைகள் நிறைய வச்சுருக்கோம். மல்லியில் வந்து இருவாட்சி மல்லின்ற இது ஒரு மல்லி வகை வந்து பழமையான மல்லி.
இது சடைகள், அந்த சடைப்பூவெல்லாம் பின்னுவாங்க, அதுக்கு வந்து ரொம்ப பயன்படுத்துவாங்க அந்த மல்லிகைப்பூவை. இது ரொம்ப மருத்துவ பயன் நிறைஞ்ச வாசனை உள்ள பூ அது. இருவாட்சி மல்லின்னு சொல்கிறோம் இது. இது இங்கே நிறைய இருக்கும். இந்த செடியை வந்து நல்ல வீட்டில் வளர்க்கலாம், ஒரு தொட்டிலையும் வளர்க்கலாம், ஒரு கொடி மாதிரியும் வளர்க்கக்கூடிய செடி அது. அதனால் இதை போல் செடிகளை தேடி நம்ம வளர்க்குறது வந்து வீட்டுக்கு ரொம்ப நல்லது. இங்கே தென்னை மர வகைகள் நிறையா நீங்கள் பார்க்கலாம். அது சன்னங்கி, சிலோன் டார்ஃபு, நக்குவாரி, அதுபோல் அந்த பொள்ளாச்சி ரகங்கள். மற்ற தென்னை மரத்தில் நிறைய வெரைட்டிகளை நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். நிறைய வச்சுருக்கோம். விதவிதமான தென்னை மரங்கள். சீக்கிரம் நீங்கள் மாடி தோட்டத்தில் கூட காய்க்க வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அதுக்கு தேவையான மண்ணுகள் நிறைய உங்களுக்கு தேவைப்படும். அதனால் இதை பூமியில் வச்சுட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள காய்க்கிற மாதிரி அதை போல் காய்க்க வைக்கலாம். இதை அந்த மண் வளமாக இருந்தால் தான் நிறைய அதனுடைய பலன் நீங்கள் அனுபவிக்க முடியும். இப்போது தென்னை மரம்னாலே நமக்கு அது என்ன விலை இருக்கும் அப்படின்றத நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு நல்ல தரமான குவாலிட்டியான இருக்கிற மரங்களுக்கு வந்து விலை இருக்கும். ஒரு 200லேருந்து 300 வரையும் கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இது இங்கேயே சாதா மரங்கள், எனக்கு ஒரு 100 தென்னை மரம் வேணும் அப்படின்னாலும் அது வந்து கொஞ்சம் சாதாரண மரங்கள் இருக்கும். அதுபோல் மரங்களும் வச்சுருக்கோம். 100 உள்ள மரங்களும் இருக்குது, 150லேருந்து 300 வரையும் உள்ள வெரைட்டிங்க இருக்குது. ஆனால் இது சன்னங்கின்ற ரகங்கள்லாம் சீக்கிரம் ஒரு 3 வருஷத்துலேயே உங்களுக்கு காய்க்கிறதுனால அது வெளியில் அதிகம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மள்ட்ட ஒரு 250 நம்ம அங்கே கொடுக்குறோம் உங்களுக்கு. சன்னங்கி, சிலோன் டார்ஃப் எல்லாம் அது நீங்கள் நிறைய வகைகளை இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதே போல் அந்த பொள்ளாச்சி ரகமும் அதெல்லாம் ஒரு 150 அது பெரிய காயாக இருக்கும், அது விலை கம்மியாக இருக்கும். அதை விட சாதாரண ரகங்கள்லாம் 100 உள்ளே கூட இருக்கிற ரகங்கள்லாம் கூட நிறைய தேவை. நம்ம தோப்பாக போடணும், நிறைய வளர்க்கணுன்னா அதுக்கு எல்லாம் ஏற்ற மாதிரி உங்களுக்கு குறைச்சும் கொடுப்போம். ஏன்னா நிறைய வாங்குறவங்களுக்கு கொடுத்தா தான், குறைச்சி கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக அதை நம்ம செஞ்சு கொடுப்போம். அதனால் நீங்கள் எந்த தொடர்புனாலும் நீங்கள் வந்து அணுகலாம். நிறைய இதெல்லாம் இண்டோர் குரோட்டன்ஸ் வகைகள். இது நீங்கள் நிழலில் வளர்க்குற மாதிரி உள்ள செடிகள்லாம் இங்கே நிறைய வச்சுருக்கோம். இந்த அக்லோனிமா அது போல் ரகங்கள், அக்லோனிமா, லிப்டிக் அது போல் ரகங்கள் வந்து பட்டர்ஃப்ளை அது போல் ரகங்கள்லாம் கூட நீங்கள் நிறைய இங்கே பார்க்கலாம். நிழலில் வளரக்கூடிய செடிகள் குரோட்டன்ஸ் வகைகள் எல்லாம் ஆஃபீஸெல்லாம் வைக்கணும்னா இப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா பார்க்க அழகாக இருக்கணும். அதனால் அது போல் செடிகளை வச்சுருக்கோம். இங்கே வந்து கோல்டன் விக்டோரியா அது போல் செடி இருக்குது. அதே போல் மூங்கில் வகைகள், நிழலில் வளர்கிற மாதிரி உள்ள மூங்கில் வகைகள் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து அந்த மாஸ்டிக்கில் வளர்கிற மாதிரி உள்ள சிலோன் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். மாஸ்டிக்கில் நீங்கள் அப்படி தொட்டியில் வச்சுட்டு இண்டோரில் நீங்கள் அழகாக தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதும், ஈஸியாக வளரக்கூடிய செடிகள். இது கொஞ்சம் பெரிய செடியாக இருக்கிறதுனால ஒரு 500 இருக்குது. அதுலேயே உங்களுக்கு சின்ன செடியாகனா ஒரு 30 கூட ஒரு சின்ன செடிகள் இருக்கும். அது வந்து தனித்தனியாக இருக்கும், அதை நீங்கள் வச்சு வளர்க்கலாம். இது வந்து குரோட்டன்ஸ் வகையில் பெட்ரான்ற ஒரு குரோட்டன்ஸு. இது வந்து அக்லோனிமா, பிங்க் அக்லோனிமா. இதுவும் நல்லா உங்களுக்கு தொட்டியில், பெரிய தொட்டியில் வைக்கக்குள்ள இன்னும் நல்லா அடர்த்தியாகவும் நல்ல புஷ்ஷியாகவும் வரக்குள்ள நல்ல பார்வையாக இருக்கும். இப்போ இந்த செடிக்கு வந்து ஒரு 250 அளவுக்கு இப்போ இங்கே வந்து சேல் ஆகிட்டு இருக்குது இந்த செடி. இது வந்து சின்னதாக இருந்தால் இன்னும் விலை குறையும், பெருசாக இருந்தால் இன்னும் அதிகமாகவும் செய்யும். அது போல் நல்ல அடர்த்தியாகவும் வளரக்குள்ள அதுக்கு தகுந்த பார்வை வந்துடும், அதுக்கேற்ற விலையும் கொடுப்பாங்க அதுக்கு. அதே போல் அந்த பெட்ரா குரோட்டன்றது ஒரு 100 80. அதை போல் அந்த குரோட்டன்ஸ் வகைகளும் இருக்குங்க. அதுபோல் அந்த விக்டோரியா ஒயிட்டு அப்படிங்கிறது இருக்குது, கோல்டு விக்டோரியா இருக்குது. அதெல்லாம் ஒரு 150 அளவுக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. அதுவும் நல்ல வளர வளர அழகாக இருக்கும், நல்ல ஒரு கோல்டாகவும் அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது அந்த பக்கம் லிப்டிக்கு அக்லோனிமா, லிப்டிக் அக்லோனிமா. இது வந்து இதுவும் உங்களுக்கு ஷைட் ஷூட் வந்து தொட்டி ஃபுல்லாக அப்படியே பரவிடும். செடி பெருசாக நல்ல விலை போகும். இது வந்து சின்னதுன்னா ஒரு 80 பெருசுன்னா ஒரு 150. அதை போல் அந்த சைஸை பொறுத்து அதை நம்ம இங்கே சேல் பண்ணுறோம். இது வளர வளர நல்ல பார்க்க அழகாக இருக்கும், நல்லா வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய வெரைட்டிகள். அது வந்து உங்களுக்கு இண்டோரில் வளர்க்குற மாதிரி உள்ள குரோட்டன்ஸ் வகைகள் வந்து நீங்கள் இங்கே நிறைய பார்க்கலாம். நிறைய நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி இப்போ சின்ன செடியாக வந்து அதை தொட்டி மாற்றி நல்லா பெருசாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் வளர வளர இதனுடைய அழகு இன்னும் கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்கும், பார்க்கலாம். நீங்கள் நல்ல காற்றை சுத்தம் பண்ணுறதுக்கும் நிழல் பகுதியில் வச்சு வளர்க்குறதுக்கும், வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுக்கும் நீங்கள் அதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இது வந்து பன்னீர் புஷ்பம் அப்படின்ற ஒரு மர வகை செடி. இந்த செடியை வந்து தொட்டியில் வச்சியும் வளர்க்கலாம், நீங்கள் இடம் இருந்தால் பூமியிலையும் வச்சு வளர்க்கலாம். நீங்கள் இந்த செடி வளர்க்குறவங்களுக்கு என்ன அது ஒரு நல்லது அப்படின்னு சொல்ல வராங்கன்னா, இது வளர்க்குறவங்களுக்கு இதை கொண்டு வந்து நட்டு வளர்க்குறவங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படாது அப்படின்னும் ஒரு வாஸ்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இயற்கையான ஒரு சூழலை தான் ஒவ்வொன்றும் வாஸ்துன்னு சொல்கிறதுன்னா, எது மனிதனுக்கு நல்லது செய்தோ அதெல்லாம் வாஸ்து.
இப்போ மனிதனை வந்து நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்பர் ஒன்னாக இருந்தது மூங்கில். அதை வாஸ்து பிளான்ட்னு சொல்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள, மூங்கிலை வந்து காட்டில் போய் அந்த மனிதர்கள் வாழ்கிற இடத்த ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அந்த ஆரோக்கியமாக வாழ வைக்குதுன்னு சொன்னாங்க. அதுபோல் தான் ஒவ்வொன்றும் ஒரு வாஸ்துன்னா நம்ம ஏதோ இது இது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு இல்லாமல், ஒரு அனுபவித்து அதனுடைய காரியங்களை கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம அதை வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்குள்ள இதை வந்து வாஸ்துன்னு சொல்கிறதுக்கு அவங்க காரணம் வந்து இதை வளர்க்குறவங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படாதுன்னு சொல்ல வராங்க. அப்போ அது என்ன சூழல்ன்றது அதை வளர்க்குறவங்களும் அதை அனுபவிக்கிறவங்களுக்கும் அதை நீங்கள் உணரலாம். இதை வந்து இது ஒருத்தர் சொல்லி காலங்காலமாக வரக்கூடிய ஒரு ஒரு பொருளை தான் நம்ம வந்து அதை ஆராய்ச்சி பண்ணுறோம், யோசிக்கிறோம். அதை போல் சொல்லக்குள்ள இது வந்து விபத்துக்களை வராத தடுக்கக்கூடிய அந்த மனநிலையை மாற்றக்கூடிய செடியாக இருக்கலாம். அப்போ நம்ம அதை பார்க்கலாம், ஒவ்வொருத்தரும் வளர்த்து அதனுடைய பயன் பெறலாம். ஒரு நல்ல செடி பன்னீர் புஷ்பம். இதை வந்து ரொம்ப விசேஷமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னா கோயிலில் விபூதிகள் கூட இந்த இலையில தான் மடித்து கொடுப்பாங்க. அதனால் பழனி கோயில் போனீங்கன்னா அந்த விபூதி மடித்து கொடுக்குற இந்த இலைகளை கூட நீங்கள் அங்கே பார்க்கலாம். பன்னீர் புஷ்பம் இந்த செடியினுடைய பெயர். நன்றி. இதனுடைய காய் அந்த காய் அது விதை போட்டாலும் வளரக்கூடியது. பதியம் போட்டும் இந்த செடியை நம்ம உற்பத்தி பண்ணலாம். இந்த செடி வந்து ஒரு செடியை வந்து ஒரு 250 ரூபா அளவுக்கு சேல் பண்ணுறாங்க. நல்ல பெரிய செடியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு விலை இருக்குது. இது சின்ன செடியாக இருந்தால் இன்னும் கம்மியான விலைகளுக்கும் கிடைக்கும். இப்போ நம்ம நர்சரியில் வந்து ஒரு 200 எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த செடிகளை. இது என்ன சொல்கிறோம்னா ஸ்னேக் பிளான்ட்னு சொல்கிறோம். ஸ்னேக் பிளான்ட்டில் நிறைய நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து அந்த வெள்ளை மஞ்சள், அது கொஞ்சம் பச்சை கலந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இது வந்து அதில் கொஞ்சம் சாதாரண கலர் உள்ள பச்சை கலர் உள்ள ஸ்னேக் பிளான்ட் வகைகள். இங்கே நிறைய வகைகள் வச்சுருக்கோம். இது ஏன் இந்த செடியை வந்து அவ்வளோ முக்கியத்துவமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 24 மணி நேரமும் நம்ம சுவாசிக்கிற காற்றை சுத்தம் பண்ணி கொடுக்குற செடியாக இருக்குது. அதுதான் இப்போ நமக்கு வந்து ஒரு வாஸ்துன்னு சொன்னாங்கன்னா அது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னாலே, நமக்கு எது ரொம்ப நல்லது பண்ணுதோ அதை நம்ம வந்து அப்படி எடுத்துக்கிறோம், வாஸ்துவாக எடுத்துக்கிறோம். அதை நமக்கு பக்கத்தில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ அது என்னன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே நிறைய இதெல்லாம் நம்ம வச்சு வளர்க்குறோம்னா அந்த அந்த இடத்துல இருக்க காற்றை சுத்தம் பண்ணுறது, தூசுகளை உறிஞ்சி எடுத்துடுறது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு ஆரோக்கியமாக வாழ வைக்கிறதுக்கு காற்று தான் முக்கியம். அதை சுத்தம் பண்ணக்கூடிய செடிகளை நம்ம ரொம்ப விரும்பி என்னென்ன செடி இருக்குதுன்னு தேடுறோம், அதை வளர்க்குறோம். ஆனால் இயற்கையாக இருந்த காடுகளெல்லாம் அழிஞ்சிருச்சு. இப்போது அழிஞ்சதுனால காற்று எவ்வளோ பொல்யூஷன் ஆகிட்டு இருக்குன்னு தெரியல. அதுபோல் செடிகள் தான் நமக்கு வந்து பக்கப்போனம் துணையாக இருந்து அந்த காற்றை சுத்தம் பண்ணி கொடுக்கறதுல இவங்கெல்லாம் நம்பர் 1 செடிகள். அதனால் ஸ்னேக் பிளான்ட்டு ரொம்ப நல்ல காற்றை சுத்தம் பண்ணக்கூடியதில் நம்பர் 1 செடி. இங்கே நிறைய வகையான செடிகளில் அரச மரம் கூட நீங்கள் பார்க்குறீங்க. இந்த அரச மரம் கூட இங்கே நிறைய நாங்கள் வச்சுருக்கோம். அதே போல் அடுத்து கோயிலுக்கெல்லாம் முக்கியமான மரங்கள் வன்னி மரம், வில்வம், கருங்காலி, அதை சார்ந்த மரங்கள்லாம் கூட இங்கே நிறைய இருக்குது எங்கள்கிட்ட. அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அதை சார்ந்து என்ன வேணுமோ நீங்கள் இங்கே கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நீங்கள் சீக்கிரம் காய்க்கும். இந்த எலுமிச்சையில் வந்து இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமும் அந்த சின்ன கவர், அது வந்து பெரும்பாலும் கிஃப்ட்டுக்கெலாம் கூட இந்த செடிகளை நம்ம பயன்படுத்துகிறோம். கிஃப்ட் செடிகள் இதை வந்து வீட்டுக்கு கல்யாணம், அதை ஃபங்க்ஷன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை போல் இடத்துக்கும் நம்ம நிறைய கொடுக்குறோங்க. அதை நம்ம இப்போ நீங்கள் ஃபங்க்ஷனுக்காக வாங்கினீங்கன்னா அந்த செடி வந்து ஒரு செடி வந்து ஒரு 500 செடி வாங்கினீங்கன்னா ஒரு 13 ரேட்டுக்கு கிடைக்கும். ஆமாம், அது போல் ரேட்டில் கொடுக்குறோம். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் சலுகையாக அவங்களுக்கு போய் கொடுக்கறதுக்கு, தோட்டத்தில் வைக்கிறதுக்கு உள்ள கொஞ்சம் பெரிய செடியாக வைங்க. இது இப்போ ஃபங்க்ஷன்லாம் கொடுக்கணும்னா சின்ன சின்ன செடியாக இருந்தால் தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் தோட்டத்தில் வைக்கக்குள்ள அது கொஞ்சம் பெரிய செடிகளாக வச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு பலனும் கிடைக்கும். ஒரு 6 மாதத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ தொடர்ந்து உங்களுக்கு அதனுடைய பயன் தரும். கரெக்டாக பேக் பண்ணி தரோம்னா இங்கேருந்து நம்ம தேனிக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் அது ஒரு லக்கேஜ் பேக் பண்ணி அப்படி கொண்டு போகணும். நீங்கள் அது போல் பண்ணலாம். பேக் பண்ணி தர முடியுங்களா? பண்ண சொல்லலாம். வாங்க பார்க்கலாம். இது வந்து வெல்வெட் ஆப்பிள் மரம். இது ரொம்ப இப்போ நம்ம மரங்கள்லாம் வளருமா, ஆப்பிள்லாம் வருமா அப்படின்னுலாம் சில பேருக்கு தெரியாது. ஆனால் சாதாரணமாக வளரக்கூடிய மரங்கள் தான். அதை நம்ம வளர்க்கணும். அதுக்கு பூமியில் இருக்குது, நல்லா இயற்கையாக எருவு சத்துலாம் கொடுக்கக்குள்ள நல்லா வளரும். இப்போ கிளைமேட்லாம் வந்து எல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. சில வெயிலில் வளரக்கூடிய மரங்கள், சிலது நிழலில் அந்த கிளைமேட் ஊட்டி மாதிரி இருக்கிற இடத்துல வளர்கிற மரங்கள்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தூர்னு வந்து நம்ம ஊர்லேயும் வளர்கிற மாதிரி சூழல் மாறிக்கிச்சு. அதனால தான் இப்போ இந்த வெல்வெட் ஆப்பிள் மரம்லாம் இங்கே வருது. அதே போல் இந்த மல்பெரின்றது சாதாரண வளரக்கூடிய செடிங்க. மல்பெரி இந்த செடி, அது பக்கத்தில் பின்னால் இருக்கிற மரம் தான் வந்து பாதிரி மரம்னு சொல்கிறோம். நம்ம ஊர் பாதிரி அப்படின்னா பூக்கள், பாதிரி மரம்ன்றது இந்த மரம். அது நம்ம ஊர் பாதிரி பூ மரம். அப்புறம் வந்து புரசை,
இதை நீங்கள் வந்து புரசை மரம், இது வந்து காட்டு தீன்னு சொல்லுவாங்க. இதனுடைய பூக்கள் நல்ல மரத்து மேலே அப்படி பார்த்தீங்கன்னா நெருப்பு எரியிற மாதிரி அப்படி ஒரு அழகான அந்த பூ அழகே அப்படி தெரியும் உங்களுக்கு. புரசை இது வந்து நட்சத்திர செடியும் கூட, அதனால் இதெல்லாம் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அதுபோல் நட்சத்திர செடிகள்லாம் கூட நிறைய நம்ம தோட்டத்தில் இருக்குது. நித்திய கல்யாணி அப்படின்னா அங்கே நீங்கள் தொட்டியில் பூத்திருக்க பூக்கள்லாம் பாருங்கள், அது நித்திய கல்யாணி. இது வந்து இதுவும் மருத்துவ பயன் நிறைய இருக்குது. ஆனால் எப்போவுமே வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். இதனுடைய தன்மை என்னன்னா, மழை இல்லாத போது நல்லா இருக்கும், மழை இருந்தால் அந்த செடி வந்து அழுகி போயிடும். ஏன்னா தண்ணி இல்லாமல் ட்ரையான தன்மையில் வளரக்கூடிய செடி. அதனுடைய பூக்கள் வந்து எப்பயும் பூத்துக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு அது அடீனியம் அடுத்து காட்டுறோம். அடீனியம்ன்றது வந்து இது அடுக்கு வகை. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது வந்து அடுக்கு அடீனியம். இதுலேயும் நீங்கள் நிறைய கலர்கள், நிறைய விதவிதமான கலர்களை நீங்கள் வந்து பார்க்கலாம். அடீனியத்தில் வந்து சிங்கிளும் இருக்கும், அடுக்கும் இருக்கும். நிறைய கலர்கள் நாங்கள் இங்கே இருக்குது நம்மள்கிட்ட நிறைய பார்க்கலாம். மருது அப்படி இந்த பூவரசனாலும் அதுதான் சொல்கிறோம். ஆமாம், புங்க மரம், இது போல் மரங்கள் தான். ஆமாம், அதெல்லாம் வந்து அதுலேயே உங்களுக்கு மரம் நிழலாகவும் இருக்கும், நிறைய மருத்துவ பயனும் இருக்கும். அது போல் மரங்கள் கொடுக்கும், மருத்துவ பயன் உள்ள மரங்களை கொடுக்க சொல்கிறேன். இங்கே வாங்கம்மா, அவங்களுக்கு அந்த கிஃப்ட் செடி பக்கத்தில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, பயனுள்ள மருத்துவ மரங்கள். அந்த பக்கம் இருக்கிற உட்டு மரம்லாம் இருக்கு இல்லையா, பூவரசு, புங்க மரம், அப்புறம் மருது, வேங்கை, சில்வர் உட்டு, அதுபோல் மரங்கள் எல்லாம் நிறைய மர வகைகள்லாம் காட்டுங்க உங்களுக்கு. போங்க பார்த்துக்கலாம். ஜேஎஸ்பி நர்சரியில் உங்களுக்கு சில வகையான செடிகளை சொன்னோம், பார்த்தோம். இன்னொன்று இங்கே வந்து நிறைய விதவிதமான மூலிகை செடிகள்லேருந்து மற்ற வகையான செடிகளையும் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம பார்க்கலாம். நிறைய இங்கே வந்து என்னன்னா, ஒரு 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 வீட்டுக்கு தேவையானது இல்லாமல், ஒரு தோட்டத்துக்கு தேவையானது இல்லாமல், இப்போ சில நர்சரிகளுக்கு தேவையானது எல்லாமும் இங்கே கிடைக்கும். இங்கே வந்து என்னென்னா, நர்சரி வச்சுருக்கவங்களும் இங்கே வந்து வாங்கிட்டு போய் அவங்க நர்சரியில் வச்சு சேல் பண்ணுற அளவுக்கு நம்ம இங்கே கொடுக்குறோம். நம்ம எல்லா 4 ஏரியாவிலேருந்தும் நல்ல இடங்கள்லேருந்தும் நிறைய கலெக்ஷன் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். இப்போ ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லா ஏரியாவிலேருந்து இங்கே செடிகள் நம்ம கலெக்ஷன் இருக்கும், நம்மள்கிட்ட வந்திருக்கும். இங்கேருந்து சில இதை நாங்கள் உற்பத்தி பண்ணுவோம். எல்லாத்தையும் சேர்த்து நர்சரிகளுக்கு எல்லா இடங்களுக்கும் நம்ம சேலம் பண்ணுறோம். வீட்டுக்கு வேணுன்றவங்களும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதே போல் நர்சரி, சின்ன சின்ன தோட்டங்கள் வச்சுருக்கவங்க, ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே நாங்கள் செடிகளை கொடுக்குறோம். எல்லாருமே வந்து வாங்கி பயன் பெறலாம். இப்போ இங்கே வந்து என்னன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் விலைகள். ஆனால் அந்த வெரைட்டியினுடைய குவாலிட்டி, அதில் இருக்கிற நிறைய வகைகள். இப்போ ஒரு செடி எடுத்துக்கிட்டோம்னா, ரோஜா எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் நிறைய வகைகள் இருக்கும். ரோஜாவில் வந்து ஒரு 30 ரூபாய்க்கு, ஒரு சாதா ரோஸுனா ஒரு 20 ரூபாய்க்கு, இப்படிலாம் இருக்கும். அதுலேயே கொஞ்சம் பெரிய தொட்டியாக எடுத்தால் 50, 60, அப்போ அந்த விட இன்னும் பெருசாக போனால் 100 ரூபா, இப்படிலாம் வந்து உங்களுக்கு விலைகள் இருக்கும். அதே போல் பழ வகைகளும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சாதாரண வகைகள் எடுத்தோம்னா 20 ரூபாய்க்கு கிடைக்கும் பழ வகைகள். அதுவே நல்ல வகையாக எடுத்தோம்னா 100, 150 இப்படிலாம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு மரமாக வேணுன்றவங்களுக்கும் நிறைய வகைகள் செடிகள் கிடைக்கும் இங்கே. அதனால் நீங்கள் எல்லாருமே வாங்கி பயன்பெறலாம். என்னுடைய இந்த இருக்கும் இடம் வந்து வண்டலூர் வாலாஜாபாத் ரோடு, கரசங்கால் அப்படின்ற இடம். இது படப்பை பின்கோடு 601 301ன்ற பின்கோடில் இருக்குது. வண்டலூர்லேருந்து 4 கிலோமீட்டர் வந்தால் நம்ம கார்டன் வந்துடலாம். படப்பைக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே இந்த கார்டன் அமைஞ்சிருக்குது. ஜேஎஸ்பி நர்சரி அப்படின்னு நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா கூட நம்ம கார்டன் காட்டலாம். நீங்கள் நம்ம கார்டன் அங்கேருந்தே கூட நீங்கள் வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாம். அவ்வளோ விதவிதமான செடிகளை நெட்லேயே பார்க்கலாம். நீங்கள் வந்து வாங்கி பயன்பெறுங்க. ஆனால் செடி வாங்கிறது எதுக்கு, வளர்க்குறது எதுக்கு, அதெல்லாம் வந்து நமக்கு பயனை விட நம்மளை சார்ந்து இருக்க மனிதருக்கு பயன் உள்ளது. இதுதான் நம்ம வந்து ஒரு சின்ன செடி வளர்த்தா கூட அது சுத்தம் பண்ணுற காற்று வந்து நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது, நமக்கும் இல்லாமல் பிறருக்கும் நன்மை செய்யக்கூடியது. இயற்கை சார்ந்து ஒவ்வொரு அறிவும் தெளிவும் நம்ம வந்துட்டாலே போதும், மற்றவர்களையும் நம்ம அதை வழிக்கு கொண்டு வந்துடலாம். நல்ல ஒத்துழைப்பும் நல்ல செயலும், இதுக்கு தேவையான ஆலோசனைகளும் கேட்டிங்கன்னா நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா ஒரு செடி வாங்கினா கூட அதை நீங்கள் வளர்க்கணும், அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது நாங்கள் ரொம்ப கவனமாக இருப்போம். அதனால் நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு இந்த ஃபோன் நம்பரும் கொடுக்குறோம். அதை நீங்கள் வந்து பயன்பெற்று நீங்கள் வந்து என்னை எப்பயும் தொடர்பு கொண்டு நீங்கள் என்னை அணுகுங்க. உங்களுக்கு தேவையான ஆலோசனை ஐடியாவை நான் கண்டிப்பாக சொல்லி தருவேன். இது தொலைபேசி எண் 94 44
033 88 5 மற்றும் ஒரு நம்பர் 8870765865. நன்றி, வணக்கம்.